அனைவருக்கும் வணக்கம். டெக்ஸியா செர்மன்ஸ் வேத ஆராய்ச்சி உங்களை அன்போடு வரவேற்பது போதகர் டேனியல் நந்தகுமார். இன்றைக்கு நம்முடைய வேத ஆராய்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிற வசனம் மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோவான் ஸ்நானகனும் ஏசாயா தீர்க்க தரிசனமும். பிரியமானவர்களே, கலாத்தியா நிருபத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது 4வது அதிகாரத்திலே ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். காலம் நிறைவேறின போது என்று அவர் குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறின போது என்று அவர் குறிப்பிடுகிற அந்த காலத்தை குறித்து தான் இந்த தீர்க்க தரிசன வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நாம் சற்று கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியிலே பிறக்க வேண்டும், மனுக்குலத்தை மீட்க வேண்டும், தம்முடைய ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்பது பிதாவாகிய தேவனுடைய அனாதி தீர்மானம். ஆனால் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருந்தார். அந்த காலத்திலே தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து வைத்திருந்தார். அந்த காலம் என்ன என்பதுதான் இன்றைக்கு நாம் சற்று தியானிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது எந்த காலம் என்கிற அந்த கேள்வி நம்முடைய இருதயத்திலே எழுந்திருக்க வேண்டும். அந்த காலத்தை குறித்து சொல்லும் போது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன இந்த தீர்க்க தரிசன வசனம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்கிற அந்த தீர்க்க தரிசன வசனம் நாம் சற்று உற்று நோக்கும் பொழுது அந்த காலத்தையும் அந்த பகுதியிலே ஏசாயா தீர்க்கதரிசி தெரிவித்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் என்ன? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவையாகி கரடு முரடானது சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாய் இதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. அப்ப இந்த சத்தம் யோவான் ஸ்நானகன். இது நமக்கு தெளிவாக தெரிந்த ஒரு விஷயம். பிரியமானவர்களே, இந்த சத்தம் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வந்திருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகிற ஒரு சத்தமாகவும் அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற சத்தமாகவும் செயல்பட்டது. அப்போ பிதாவாகி தேவன் குறித்திருந்த அந்த காலம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே அதே அதிகாரத்திலே 40ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த காலம் என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். முதல் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே விதமாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். இஸ்ரவேல் மக்களை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று குறிப்பிடுகிறார். என்ன சொல்லி ஆற்ற வேண்டும்? அந்த அவர் சொல்ல வேண்டிய தகவல் என்ன? எந்த ஒரு நல்ல தகவலை சொன்னால் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதலாக இருக்கும், அவர்களை தேற்றரவு பண்ணுகிறதாக இருக்கும் என்பதை 2வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். அது என்ன? எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது. நல்ல கவனிங்க, எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது முதல் தகவல். 2வது, அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும். முதல் விஷயம் அதன் போர் முடிந்தது என்றும், 2வது அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும், அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும்
அதற்கு கூறுங்கள், எருசலேமுக்கு கூறுங்கள், தேவனுடைய ஜனங்களுக்கு கூறுங்கள், இஸ்ரவேலுக்கு கூறுங்கள். இந்த 3 தகவலையும் சொல்லி அவர்களை ஆற்றி தேற்றுங்கள் என்று குறிப்பிடுகிறார். அதன் பிறகுதான் இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அப்ப இந்த 3 தகவல் தான் அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த காலம். இந்த 3 தகவல் தான் மேசியா எப்பொழுது வருவார் என்கிற ஒரு காலம், மேசியா வரும்படியாக குறிக்கப்பட்ட காலம், குறித்த காலத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தின்படி அந்த காலம் என்ன? எருசலேமுடைய போர் முடிந்த காலம், எருசலேமுடைய அதாவது இஸ்ரவேல் மக்களுடைய அக்கிரமம் நிவர்த்தியான காலம், இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய கையிலே தங்களுடைய அக்கிரமத்திற்காக இரட்டிப்பாக தண்டிக்கப்பட்டு முடிந்த காலம். சோ இந்த காலத்தை தான் அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு தெரிவித்து இந்த காலம் முடிந்தது, ஆகவே மேசியா வரவிருக்கிறார், அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று யோவான் ஸ்நானனை அவர் முன்கூட்டியே அனுப்புகிறார். அப்ப எருசலேமின் போர், அவர்களுடைய அக்கிரமம், தேவனிடத்தில் அவர்கள் பெற்ற அடி தண்டனைகள் என்ன என்று நாம் பார்க்க வேண்டுமானால் இஸ்ரவேலருடைய வரலாறை பின்னோக்கி நாம் சென்று பார்க்க வேண்டும். என்னவென்றால், எகிப்து தேசத்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி இஸ்ரவேலரை பார்வோனுக்கு முன்பதாக மகா பெரிய அற்புத அடையாளங்களை தமது வல்லமையுள்ள கரத்தினாலே மோசேயை கொண்டு நிரூபித்து அவர்களை வெளியே மீட்டெடுத்து வருகிறார். அப்படி அவர்களை விடுதலையாக்கி வருகிற வழியிலே, கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வழியிலே அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் அநேக முறை முறுமுறுத்தார்கள், கர்த்தரை கோபப்படுத்தினார்கள். கோபம் கொண்ட கர்த்தர் அவர்களை தண்டிக்க ஆரம்பித்தார், வனாந்தரத்திலே தண்டிக்க ஆரம்பித்தார். அதன் பிறகு அவர்களை கானான் தேசத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார். கானான் தேசத்திலே சேர்ந்த அவர்கள் கானான் தேசத்திலும் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை நடப்பிக்க ஆரம்பித்தார்கள். மற்ற மக்களுடைய தெய்வங்களை வழிபட ஆரம்பித்தார்கள், மற்ற மக்களோடு தொடர்பு கொள்ள ஆரம்பித்தார்கள், திருமண உறவு வைக்க ஆரம்பித்தார்கள். அதனால் ஆண்டவர் கோபம் கொண்டார். கோபம் கொண்ட அவர்களை தேவனாகிய கர்த்தர் கொள்ளைக்காரருடைய கைகளிலே ஒப்பு கொடுத்தார். அந்த கொள்ளைக்காரர்கள் அவர்களை கொள்ளையடித்தார்கள், மற்ற ஜனங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். அந்த ஜனங்கள் அவர்களை அடிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். அநேக ராஜ்யங்களிடத்திலே அவர்களை விற்று போட்டார் என்று நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே நம்ம பார்க்கிறோம். சோ அப்படி அவருடைய கோபம் அவர்கள் மீது வந்தது. அதன் பிறகு தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய தண்டனையை, கோபத்தை அவர்கள் மேல் நிறைவேற்றுகிற அந்த காலங்களிலே தம்முடைய பிள்ளைகள் மீது அவர் வைத்த இரக்கம் கிருபையினாலே அவர்களை ரட்சிப்பதற்காக அநேக நியாயாதிபதிகளை, இரட்சகர்களை எழுப்பினார். ஒத்தினியேல் முதல் சாமுவேல் வரை அநேகரை எழுப்பி அவர்களை அந்தந்த காலகட்டங்களிலே ரட்சித்துக் கொண்டே வந்தார். ஆனால் இந்த மக்கள் தொடர்ந்து, ஒரு இரட்சகர் எழுந்தால் அந்த இரட்சகனுடைய காலம் வரைக்கும் அமைதியாக பயபக்தியோடு இருப்பார்கள். அந்த இரட்சகன் மரித்த பிறகு மீண்டும் பொல்லாத வழியை தெரிந்து கொள்வார்கள், தேவனை கோபமூட்டுவார்கள், தேவனிடத்திலே தண்டிக்கப்படுவார்கள். இப்படி சாமுவேல் தீர்க்கதரிசி காலம் வரை அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் தேவனிடத்திலே அடிபடும் பொழுது தேவனை நோக்கி கதறுவார்கள், கெஞ்சுவார்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அவர்கள் மீது மனதுருகி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற அவர்களை நியாயாதிபதிகளை கொண்டு, இரட்சகர்களை கொண்டு மீட்டெடுத்து கொண்டே வந்தார். அதன் பிறகு சாமுவேலின் காலத்திலே தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று தேவனுடைய ஆளுகையை அவர்கள் புறக்கணித்தார்கள். அதிலே தேவன் மனஸ்தாபப்பட்டார், மனவேதனைப்பட்டார். சோ தேவன் தம்முடைய கோபத்திலே சவுல் என்கிற ராஜாவை கொடுத்தார்.
சவுல் ராஜா காலம் முதல் சிதேக்கியா காலம் வரைக்கும் அநேக ராஜாக்களை கொடுத்தார். அந்த ராஜாக்களிலே அநேகர் இஸ்ரவேல் மக்களை பொல்லாத வழிகளிலே நடத்தி வந்தார்கள். அதனால் கோபம் கொண்ட ஆண்டவர் அவர்களை அஸ்ரியா தேசத்திற்கும் பாபிலோன் தேசத்திற்கும் விற்று போட்டார். அங்கே அவர்கள் அடிமைகளாக செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இப்படி அவர்கள் அடிமைகளாக சென்று கிட்டத்தட்ட பாபிலோனிலே 70 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்த பின்பு இரக்கமுள்ள கர்த்தர் மீண்டும் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து அவர்களை 70 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கிருந்து அழைத்து வருகிறார். இந்த விஷயங்களை தான் ஏசாயா தன்னுடைய தீர்க்க தரிசனத்திலே 40வது அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். இஸ்ரவேலுக்கு போர் முடிந்தது, இஸ்ரவேலுடைய அக்கிரமம் நிவர்த்தி ஆயிடுச்சு, இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமாக செய்ததிலிருந்து அவருடைய கரத்திலே இரட்டிப்பான தண்டனையை அனுபவித்து முடிந்தது. இனி அவர்களுக்கு அவர்களை வழிநடத்தக்கூடிய ஈசாயின் கிளை வரப்போகிறார், மேசியா வரப்போகிறார் என்பதை வெளிப்படுத்தவும் அவர்களுக்கு மேசியாவை அடையாளப்படுத்தவும் அந்த மேசியாவுக்கான வழியை ஆயத்தப்படுத்தவும் இந்த யோவான் ஸ்நானனை தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தி அவர்களுக்கு அவனை சுட்டி காட்டுகிறார். இதுதான் அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தை அவர் அடையாளம் காட்டுவதற்காக யோவான் ஸ்நானனை நியமித்து யோவான் ஸ்நானனை குறித்து ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசன வசனத்தை அப்போஸ்தலனாகிய மத்தேயுவுக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி அதை யூதர்களுக்கு அறிவித்து கிறிஸ்துவை அடையாளப்படுத்துவதே தேவனுடைய நோக்கமாக இருந்தது. அடுத்த தொடரில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது போதகர் டேனியல் நந்தகுமார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.